படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. தளபதி வேற மாதிரி பின்னிட்டாரு ப்ரோ. அந்த எங்கர் தளபதி தான் வேற மாதிரி பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்றது, ஸ்கிரீனை விட்டு நீங்க பார்க்கவே மாட்டீங்க. வெங்கட் பிரபு சொன்னா செஞ்சுட்டாரு ப்ரோ. போனே நோன்ல 3 hours போனதும் தெரியல எங்களுக்கு. ஸோ தியேட்டர் ஃபுல்லாவே செலிப்ரேஷன் தான். கேப்டன்லாம் காமிக்கிறாங்க. கேப்டன் அந்த டிஏஜிங்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி. இன்டர்வல் பிளாக் எப்படி? இன்டர்வல் பிளாக் நீங்க படம் மாதிரி செமையா இருக்கு ப்ரோ. சீரியஸா செமையா இருக்கு. நான் இன்னொரு ஷோ போலான்னு கூட இருக்கேன். கிளைமேக்ஸ் நீங்க நினைச்ச மாதிரி எடுத்துருக்கா? கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தோனி தலை என்ட்ரி வேற மாதிரி, சவுண்டு கிழிஞ்சிருச்சாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ, சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப ஹாப்பியா போறேன். பிபி வந்து எல்லாம் அவர் சொன்ன இன்டர்வியூல சொன்னா தெரியுமா, அது எல்லாத்துக்கும் அதுக்கு மேலேயே கொடுத்துருக்காரு. அதனால ஆமா பாருங்க, படம் பார்த்தா தெரியும். ஆஃப்டர் லாங் டைம் விஜயும் இவனும் சேருது. இவனை வந்து நிறைய சொன்னாங்க, பட் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துடுவாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு இருக்கு மியூசிக். விசில் போட சாங்கே டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. நம்ம ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ணதில்லை, வேற மாதிரி இருக்கு. டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. கருத்து என்ன சொல்லியிருக்காங்க? கருத்துலாம் எப்படி சொல்றது, ஒரு ஹாப்பியா ஒரு கமர்ஷியல் படம் தான் ப்ரோ இது. விஜய்க்காக ஒரு போட் அந்த பேர் வச்சதுக்காக விஜய்க்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இருக்கு படம். அது எதுவும் கருத்து தெரியல எனக்கு அவ்வளோவா, பட் ஆனால் சூப்பரா இருக்கு. இன்டர்வல் பிளாக்லாம் வெறித்தனம் ப்ரோ. இன்டர்வல் பிளாக்லாம் செம்மையா இருக்கு. விஜய்க்கு பார்த்து வந்தீங்களா இன்டர்வல் பிளாக்ல எப்படி இருக்குன்னு? புரியல. இன்டர்வல் எதிரே பார்க்கல. ஆமா எதிர்பார்க்கல. நான் வேற மாதிரி நினைச்சேன், பட் எதிர்பார்க்கல. செமையா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் கிளாப்ஸ் தான். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் அது இருக்கு பாருங்க, பார்த்தா நல்லா இருக்கும். ஆமா விஜய் வந்து இன்னொரு இந்த மாதிரி நடிச்சா நல்லா தான் இருக்கும். எதிர்பார்க்கணும். செம்மையா இருக்கு. கடைசியா கிளைமேக்ஸ் போட்டு முடிக்கும் போது சூப்பரா முடிச்சாங்க. தளபதி சொல்லியிருக்காங்க. தளபதி இளைய தளபதி சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கு? ஐயோ அதுதான் ப்ரோ படம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அதுதான் ப்ரோ ஏத்துது படத்தை. வேற மாதிரி இருக்கு. ரேட்டிங்ஸ் என்ன கொடுப்பீங்க ப்ரோ? ஃபுல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு திருப்தியா இருக்கு. படம் பிரமாதமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அண்ணனுக்காக வந்து பாரு சதுர உள்ளலாம். என்ன சொல்ல வராங்க படத்துல? அதை நான் சொல்லிட்டேன் எப்படின்னா, அது வந்து பாரு பயங்கரமா இருக்கு. ஓபன்ல நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர்ல எப்படி? எல்லாமே நல்லா இருக்கு. எதிரே பார்க்காத ஸ்பெஷல் கேரக்டர்லாம் எதிர்பார்க்காத ஒரு கேமியோ இருக்கு. ஒண்ணு இல்ல பாருங்க, 3 இருக்கு. நிறைய கேமியோ இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் செதறுவீங்க. வந்து பாரு. பார்த்தவங்க சொன்னாங்க கிளாஸ்லாம் நிறைய இருக்குன்னு. நீங்க கிளாப்ஸ் தான் படமே. இன்டர்வல் பிளாக் தரோம். எக்ஸ்பெக்டே இல்ல. கிளைமேக்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. இப்பதான் அவங்க சொல்லிட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா வந்திருக்கு. காமெடிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. வில்லன் விஜய் இன்னும் சூப்பரா இருக்கு. படத்துல நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. ட்விஸ்ட் ஒரு சீனுமே உங்களுக்கு ட்விஸ்டா தான் இருக்கும். மற்றபடி சொல்லணும்னா மட்ட சாங் ஒன்று இருக்கு, செம்மையா இருக்கு. தியேட்டர் ஃபுல்லா கத்துதான் ஃபுல்லாவே. மோகன் வில்லனா நடிச்சிருக்காரு. அதை பத்தி என்ன? ஓகே தான் ப்ரோ. தளபதி இளைய தளபதினு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதோட கருத்து என்ன சொல்றீங்க? அதோட கருத்துனா கேரக்டர் வைஸ் வேற வேற இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்டர்வல் பிளாக் வந்து அந்த 10 minutes சூப்பரா இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவ்வளவு. கிளைமேக்ஸ்லாம் சிஎஸ்கேலாம் போட்டிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் இல்ல, அதோட நல்லாவே இருக்கு. அந்த சிஎஸ்கேலாம் போட்டிருக்காங்க. ஓகே சவுண்டாக பேசிட்டு த்ரோட் ஃபுல்லாவே காலி, ஃபுல்லா பேச முடியல. அவ்வளவுதான். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. இது மோகன் நடிச்சிருக்காரு. ஆமாம்மா, ஆக்சுவலா மோகன் வில்லன் இல்ல. வில்லன் யாருன்னு படம் பார்த்தா தான் தெரியும். மோகன் ஆக்சுவல் வில்லன் கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு பின்னாடி இருந்து ஒரு இதுதான். ஃபர்ஸ்ட் ஷோனால ஸ்பாய்லர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வாங்க நல்லாவே இருக்கு. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெருசா போர் அடிக்கல. எங்கேயுமே படத்துல கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஸ்டில் ஓரளவுக்கு நல்ல வாட்ச் தான், பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே தளபதி படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி எக்ஸைட்மெண்டா இருக்கா? எப்படி நல்லா எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. தளபதி எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருந்தாங்க. இருந்துச்சா இல்ல எப்படி இருந்துச்சு? நார்மலா இருந்துச்சு. மூவி தளபதி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிருப்பாரு. படம் ஃபுல்லா தளபதி வைப் தான்.
ஓகேங்களா. எந்த ஒரு சீன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு செம்மையா இருக்கும் bro. நீங்க பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். இளைய தளபதி வந்துக்கிறாரு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது இன்னொரு பார்க்கலாம் எப்படி இருக்கு? புரியல. இன்னொரு talk. அதுதான் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பாக்குறீங்க. அப்பதான் அதுதான் வந்து தளபதி இளைய தளபதி என்ட்ரி. அது நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சா இல்ல? ஓகே ப்ரோ, ஃபைட் சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் அப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு சில ட்விஸ்ட்லாம் இருக்கு. நான் சொல்லல, நீங்க நேர்ல பாருங்க, புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் செம்ம என்ஜாய் பார்த்தோம். செம்ம ஃபயரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டு செகண்ட் ஹாஃப் இன்னும் எல்லாருக்கும் லைக் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ் செம்மையா இருக்கும் எல்லாரும். இன்னொரு talk எப்படி இருக்கு? இன்டர்வல் பார்க்க அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும் ப்ரோ. நீங்க பாருங்க, வந்து பாருங்க. Over sir acting. அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. Lag எதுவும் இருக்கு? லாக்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. படம் சூப்பரா இருந்தது. ப்ளஸ் வந்து இளைய தளபதி ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தளபதியோட. ஸோ அந்த Vibe இருக்கா? தளபதியோட vibe இருக்கா? வைப் இருக்கு, செம்மையா இருக்கும் ப்ரோ. அந்த வில்லனா நடிச்சது செம்மையா இருக்கு. இன்னும் தளபதிக்கு இன்னும் ஒரு படம் தான், அது ரொம்ப சிஎம் ஆக போறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வந்தா நல்லது பண்ணா எல்லாரும் கண்டிப்பா, விஜய்க்கு வந்தா கண்டிப்பா ஓட் போடுவோம். சப்போர்ட் தளபதி. இல்ல தேட்டர்ல பாக்குற இந்த ஃபீல் வருமா? எதுல மிஸ் பண்ணுவோம்ல அது. அது மிஸ் பண்ணுவோம், கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். அவரோட ஆக்ஷனு, அவரோட காமெடி, ஃபைட்ஸ், டான்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகே, எல்லாமே இருக்கு படத்துல. ஓவராலா என்டர்டைன்மெண்ட் தான், ஃபேன் பேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். தியரட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப மாசா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. எல்லாருக்குமே அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆஸ் அ ஃபேன்ஸா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பிஜிஎம் சூப்பரா இருந்ததுங்க. ஓவராலா ரொம்ப சூப்பரா இருந்தது. தியரட்டிக்கல் இல்ல 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 அதெல்லாம் சொல்ல. செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. 9 out of 10. Thank you. படம் பார்த்தோம் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. தளபதி சூப்பரா நடிச்சிருக்காரு. இளைய தளபதி இன்னும் சூப்பரா நடிச்சிருக்காரு. டிஏஜிங்லாம் நல்லா பக்காவா பண்ணியிருக்காங்க. பிபியோட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. நம்மளுக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, நிறைய கேமியோ இருக்கு. கேமியோலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் என்ஜாய் பண்ண ஒரு இடமா இருக்கு. மியூசிக்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வெளியே பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருந்தது. ஆனா படத்தோட வரும்போது மியூசிக் சூப்பரா இருக்கு. பிஜிஎம் அருமையா போட்டிருக்காரு. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அதுல நானும் ஒருத்தர் தான் இருக்கேன். நானும் நிறைய பாட்டு எப்பவுமே நம்ம தளபதி பாட்டுனா நிறைய பாட்டு நம்ம ரெகுலரா கேட்டுட்டே இருப்போம். இந்த படத்துல வரும்போது நிறைய கேட்க முடியல. பட் ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த பாட்டை கண்டிப்பா கேட்போம். அதுலயே எனக்கு பிடிச்ச ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா மட்ட சாங் வர இடமும் அதுல வர ஒரு டிஸ்டும் நல்லா இருக்கு. ஐயோ செம்ம ப்ரோ. இன்டர்வல் தான் பக்காவே. நேம் கார்டு சொன்னாங்க, நேம் கார்டு சூப்பரா போடுவாங்க. ஆனா நேம் கார்டு என்ன பொறுத்த வரைக்கும் லியோ தான். இங்க நேம் கார்டு நார்மல் தான். ஆனா இன்டர்வல் பக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. கேப்டன் சார் கரெக்டான இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெருசெல்லாம் யூஸ் பண்ணிக்கல. அவர் வராரு, அவருக்கான தேவை தெரியுதாங்க, அவ்வளவுதான். அது வந்து ட்விஸ்ட் எனக்கு தெரியல ப்ரோ. நீங்க சொல்றீங்க தோனி இறங்கி, நான் படம் தோனியை பார்த்தேன். ஆனா தோனி படத்துக்குள்ள வராரா இல்ல அவர் வெளியே போயிட்டு இருக்காரான்னு நமக்கு தெரியல. அது படம் பாக்குறவங்களுக்கு தெரியும். பட் தோனிக்கான ரெஃபரன்ஸும் இருக்கு, தலைக்கான ரெஃபரன்ஸும் இருக்கு, எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஏன்னா விபினாலே அப்படிதானே ரெஃபரன்ஸ் வச்சுதானே அவர் நிறைய படம் எடுப்பாரு. நல்லா இருக்கு. மங்காத்தாவே ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் பத்தி இல்ல ப்ரோ. அதுவும் ஒரு கான்செப்ட் தான், கிரிக்கெட்டுக்கான ஒரு கான்செப்ட். அதே போல இது கிரிக்கெட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. நார்மல் வந்த படம், அந்த படத்துக்கான களம் வந்து ஒரு கிரிக்கெட்டோட ஸ்டேடியம் அமைஞ்சிருக்கு தவிர படம் வந்து கிரிக்கெட்டுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா இருக்கு. வில்லன் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பட் நல்லா இருக்கு, அவரோட ஆக்டிங்ல இருக்கு. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் சும்மா வந்தாங்க போனாங்கன்னு இல்லாம அவங்களுக்கும் என்னெல்லாம் டெஸ்ட் எல்லாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சிருக்காரு. நல்லா பண்ணிருக்கு. சூப்பர். நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. விஜய் உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்குமா? சரி, அதான் வந்திருக்கேன் பாரு. சரியா, இதுல எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா பண்ணிருக்காங்கம்மா. சரியா, ஃபர்ஸ்ட் ஷோ படம் பாத்திருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்போம். 4 மணிக்கு ஷோ வந்தாலும் சரி, விடிகாலம் அது போய் கூட்டு போய் என் பசங்களை பாத்துருவேன். எனக்கு 2 பொண்ணு, சூப்பரா அவங்கள பார்க்க வைப்பேன். இன்னும் ஒரு படம் தான் இருக்கு, அதுக்கு சிஎம் இல்லம்மா. ஆமா, சிஎம். அதோட 6ல அவர் தான் சிஎம்.
அவரை மிஸ் பண்றீங்களா திரையில பார்க்க முடியாதுனால? இல்லம்மா அரசியலுக்கு அந்த இது மக்களுக்கு சேவை செய்தமா வராரு. சரியா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நடுவுல கேன்வாஸ் பண்ணி படம் நடிச்சா உங்களுக்கு என்ன நினைப்பீங்க? என்னம்மா இப்போ சிஎம் ஆயிட்டாரு, நடுவுல கேன்வாஸ் பண்ணி படம் பண்ணலாம். இல்லம்மா அது வந்து ரசிகருக்கு ஒரு சந்தோஷமும் கொடுக்கும் அது. சரிங்களா, இது மக்களுக்கு தானே பொதுவா தானே வராருல்ல அரசியலுக்கு, அதை பத்தி தப்பே கிடையாது. சரியா, நீங்க பார்த்தா ஓல்டா இருக்கீங்க, மோகன் சாரும் நடிச்சிருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு பழையசும் தெரியும். இப்ப இல்ல இப்போ நல்லா பண்ணிருக்காருமா, லேட்டா வந்தாலும் நல்லா பண்ணிருக்காரு. சரியா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேற பண்ணிருக்காரு. ஆமாம்மா சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணி. எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்? ஆமா படத்துல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப இல்ல எல்லா சீனும் நல்லா இருக்குமா. சரி, எதுவும் வந்து மிஸ் பண்ற மாதிரி கிடையாது, எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்டர்வல் பிளாக் எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆனீங்களா? எப்படி எப்படிமா இன்டர்வல் பிளாக் பிரேக் கொடுக்கும்போது எக்ஸைட்மெண்ட் ஆனீங்களா? எப்படி இருக்கு? இல்லம்மா இன்னும் அப்படியே கண்டினியூஷமா இருந்தது, அவனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். சரியா, வேற ஒன்றும் சூப்பரா இருக்குமா, எதுவுமே குறையே கிடையாது. ஓகே, தேங்க்ஸ்மா. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கடைசி அந்த 40 மினிட்ஸ் சிஎஸ்கே ரெஃபரன்ஸ்லாம் கரெக்டா சிங்க் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு மோகன் சார் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, எல்லாமே வைபா இருக்கு. நல்லா ஒரு 2-3 ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. என்ன டெஸ்ட் சொல்லிருக்காங்க? அது நான் சொன்னதா ஸ்பாயிலர் ஆயிடும். கேப்டன் சார்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓப்பனிங் சீனே அந்த மாதிரி தான் வருது. நல்ல ரெஃபரன்ஸ், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தலைக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குன்றாங்க, அது என்ன? அதுவும் நான் சொல்லிட்டேன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். நான் சொல்லணுமான்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். சரி, எஸ்கேலாம் வந்திருக்காரா? அதுவும் நான் சொல்லணுமா? ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. வராது. ஜோடி காமிக்கிறாங்க, அப்ப அந்த மைண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதெல்லாம் வந்து ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு. ஸ்டேடியம்ல காமிக்கிறது அப்படியே இதுல காமிச்சிருந்தாங்க. மற்ற vlog பண்ணலாம் பண்ணிருந்தாங்களா? சூப்பரா இருந்துச்சு. எது இதுக்கு மாதிரி சொன்னீங்கன்னா நான் கதையை சொல்லிடுவேன். வேணாம், போதும். கிளைமேக்ஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது படம். தியேட்டருக்கு வந்து பார்க்கணும், ஃபேமிலியோட வரணும், ஃப்ரெண்ட்ஸோட வரணும். தரமா இருந்தது படம். நீங்க எந்த சீன் உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிக்கும்? அப்படி எதுவுமே சொல்ல முடியாது என்னால, எல்லா சீனுமே சரியா இருந்தது. இது வந்து என்ன அன்லிமிட்டெட் சர்ப்ரைஸ் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு படம். இன்டர்வல் பிளாக் எப்படி இருந்துச்சு? என்ட்ரில இருந்து இன்டர்வல்ல இருந்து எல்லாமே ஒரே சஸ்பென்ஸ் தான். இது அதுன்னு சொல்றதுக்கு இல்ல, ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜ். வந்து பார்க்கலாம், worth a watch.